ஓகே 9.2 படிங்க மாதாஜி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதமுத்தமம் பவித்ரமிதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்ம்யம் பிரத்யக்ஷாவகமம் தர்மயம் சுசுக்கம் கர்தமவ்யயம். அவ்யயம். மாதாஜி நீங்க வந்து டிரான்ஸ்லேஷன் படிங்க, அப்புறம் ஒரு பேராக படிங்க. இது ரொம்ப பெரிய இது, எல்லாம் ஒரு பேராக படிச்சே வரலாம். ஓகே, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் திருப்பி காணிக்கும். ஓகே, படிங்க மாதாஜி. சரி சரி. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். தன்னுணர்வு பின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயல்பாற்றுவதும் ஆகும். பொருளுரை. பகவத்கீதையின் இந்த அத்தியாயம் இதற்கு முன்னர் விளக்கப்பட்ட கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் சாரமாக திகழ்வதால் இது அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகின்றது. இந்தியாவில் 7 முக்கியமான தத்துவ ஞானிகள் உள்ளனர். கௌதமர், கனாதர், கபிலர், யக்ஞவல்கியர், சாண்டில்யர், வைஷ்ணவர், இறுதியாக வேத சூத்திரத்தை இயற்றிய வியாசதேவர். எனவே தத்துவத்தின் திவ்ய ஞானத்தின் துறையில் அறிவுக்கு பஞ்சமே இல்லை. வேதங்களையும் பல்வேறு தத்துவங்களையும் கற்பதால் பெறப்படும் ஞானத்தின் சாரமாக விளங்கும் இந்த 9ஆம் அத்தியாயத்தினை அறிவின் அரசன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். இதுவே ரகசியங்களில் உத்தமமானது. ஏனெனில் ரகசியமான அறிவு, திவ்யமான அறிவு என்பது உடலுக்கும் ஆத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்வதை உள்ளடக்கியது. அத்தகைய ரகசிய அறிவு பக்தி தொண்டனை எட்டும் போது அறிவின் அரசனாக கருதப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ அதனால அறிவின் அரசன் ராஜ வித்யா ராஜகுஹ்யம், ரொம்ப வந்து சீக்ரெட் அப்படின்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதுதான் நம்ம எஜுகேஷன் பகவத்கீதா. ஓகே, பகவத்கீதா வந்து எப்படி பாருங்க, ராஜ வித்யா இருக்கிறதுலே அறிவின் அரசன். அப்போ யாருக்கெல்லாம் பகவத்கீதை யோசிச்சு பாருங்க. இப்போ அது யாருமே எடுக்கிறதே இல்லை இல்லையா கையில். பகவத்கீதை குழந்தைங்களுக்கு எங்கே சொல்லித்தராங்க? 5 வயதுலேயே ஸ்டார்ட் பண்ண பிரகாரம் சொல்கிறாங்க. காலேஜில், ஸ்கூல், லைப்ரரியில் எல்லாத்தையும் இருக்கணும். இந்த மாதிரி சின்ன வயதுலேயே என்ன பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து நம்மளுடைய கல்ச்சர். இதுதான் பகவான் வந்து சனாதன தர்மம் தான் வரணும்னு சொல்லி பகவான் விருப்பப்படுறாங்க. அதனால் இது வந்து பக்தி சேவையில் கடைசியில் வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி கல்வி. ஓகே, அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள், பக்தி சேவை தான். பிருந்தா மாதாஜி படிங்க அடுத்த பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பொதுவாக இந்த ரகசிய அறிவு மக்களுக்கு குறிப்பிட கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் வெளிப்புற அறிவை மட்டுமே பெறுகின்றனர். கல்வி என்பதை பொறுத்தவரை பொதுவாக அரசியல், சமூகவியல், பௌதிகம், ரசாயனம், கணிதம், வானவியல், பொறியியல் முதலிய பற்பல துறைகளில் மக்கள் ஆழ்ந்துள்ளனர். உலகெங்கிலும் பற்பல கல்வித்துறைகளும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு கல்வி நிறுவனமோ பல்கலைக்கழகமோ இல்லை. இருப்பினும் ஆத்மாவாகவே உடலின் மிக முக்கிய பகுதி. ஆத்மா இல்லாவிடில் உடலுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆத்மாவினை கவனிக்காமல் மக்கள் தங்களது உடல் சார்ந்த வாழ்க்கை தேவைகளை பெரிதும் வலியுறுத்துகின்றனர். பகவத்கீதை முடியலையா உங்களுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கான், அது கரெக்ட் உண்மை. ஆனால் ஆன்மாவுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ப்ராப்பராக கேட்பார். அது எங்கே? ஆன்வார்டு யூனிவர்சிட்டியில் கேட்பார், உலகத்திலே திறந்த யூனிவர்சிட்டியில் போய் கேட்பார். ஏன் இது இல்லைன்னு சொல்லி கேட்பார். இதான் முக்கியமான ஒரு ஒரு இது உடல்லே முக்கியமான ஒரு பகுதி வந்து ஆன்மா இருக்குது, ஆன்மா. அதனால இந்த ஆன்மா பற்றி கற்றுக்கிறதுக்கு தான் பகவத்கீதை. ஓகே, இதான் ராஜ வித்யா ராஜகுஹ்யம். கலாவதி மாதாஜி படிங்க அடுத்த பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்திலிருந்தே ஆத்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அதன் ஆரம்பத்திலேயே உடல் அழியக்கூடியதென்றும் ஆத்மா அழிவற்றதென்றும் கூறுகின்றார். அந்த வந்த இமோதேவம் நித்திய சுத்தா சரீரணா. ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. அது மாற்றமடையாத, அழிக்கவியலாத, நித்தியமான இயற்கை உடையது என்பதை அறிந்து கொள்வது ஞானத்தின் ரகசியமான பகுதியாகும். இருப்பினும் ஆத்மாவின் செயல்களை பற்றிய எந்த ஒரு விவரமும்
சில சமயங்களில் ஆத்மா உடலிலிருந்து வேறுபட்டது. உடல் அழியும் போது அல்லது உடலிலிருந்து புத்தி அடையும் போது ஆத்மா செயல்கள் ஏதுமின்றி அருவமாகி விடுகின்றது என்று மக்கள் கருதுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. உடலினில் எப்போதும் செயல்பட்டு கொண்டுள்ள ஆத்மா முக்தி பெற்றவன் எவ்வாறு செயலின்றி இருக்க முடியும்? ஆத்மா எப்போதும் செயல்படக்கூடியதாகவும் அது நித்தியமானது என்பதால் அதன் செயல்படும் தன்மையும் நித்தியமானதாகவே இருக்கும். ஆன்மீக உலகில் ஆத்மாவினால் செய்யப்படும் செயல்கள் ஆன்மீக ஞானத்தின் மிக ரகசியமான பகுதியாகும். எனவே ஆத்மாவின் அத்தகைய செயல்கள் எல்லா ஞானத்திலும் மிக ரகசியமானதாக அறிவின் அரசனாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த இமேலியா நித்திய சொக்த சரினா அனாசினோ பரமேஷ்யா அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா அந்த ஸ்லோகம். ஸோ இந்த பாடி தான் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது. இதுதான் ரகசியமான அறிவு. ரகசியத்தில் ரகசியம்னது மன்மனாபவன் பக்த மத்தியாஜிமாம் நமஸ்குரு மாமே சுதித்தையும் ஆத்மான மத்பராயணா. என்னுடைய பக்தனாக என்னை நினச்சிட்டே இரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை ஒர்ஷிப் பண்ணு. இதுதான் ரகசியத்தில் ரகசியம். ஃபஸ்ட்டு ரகசியம் ஆன்மா உடலை அப்படிங்கிறது தான். இது கடைசியில் பக்தி சேவையில் கல்மினேட் ஆகும். அதுதான் ரகசியத்தில் ரகசியம். ஓகே, அதுதான் ஆன்மீக சோருடைய ஆக்டிவிட்டி. ஓகே, அடுத்தது சரோஜா மாதாஜி படிங்க. அடுத்த பேராகிராஃப். வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளபடி இந்த ஞானமே எல்லா செயல்களின் மிக தூய்மையான உருவமாகும். மனிதனின் பாவ செயல்கள் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்வதன் விளைவுகள் என்று பத்ம புராணத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. பல நோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாவ விளைவுகளின் பல்வேறு நிலைகளாலும் ரூபங்களாலும் பந்தப்பட்டுள்ளனர். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட மரத்தின் விதையை விதைத்தால் அந்த மரம் உடனே வளர்வதில்லை. அதற்கு சிறிது காலம் ஆகின்றது. முதலில் அது துளிர்விடும், சிறிய செடியாகும். பிறகு மரமாக வளர்ந்து பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும். அப்போது அந்த மரத்தின் விதையை விதைத்தவர்கள் அதன் பூக்களையும் பழத்தையும் அனுபவிக்கின்றனர். அதுபோல மனிதன் பாவ செயலை செய்யும் போது அது விதையை போன்று வளர்வதற்கு நேரமாகின்றது. அதில் பற்பல நிலைகள் உள்ளன. மனிதன் தனது பாவ செயல்கள் ஏற்கனவே நிறுத்தி இருக்கலாம். ஆனால் முந்தைய பாவ செயலின் பலன்கள் விளைவுகள் இன்னும் அனுபவிக்கப்பட வேண்டியவை. சில பாவங்கள் இன்னும் விதை வடிவிலேயே உள்ளன. மற்றவை வளர்ந்து பழங்களை கொடுக்கின்றன. அப்பழங்களை நாம் துன்பமாகவும் வலியாகவும் அனுபவிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பாவங்கள் பிராரப்தா அப்ராரப்தா. பிராரப்தானா ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கோம், கரெக்டா? அதுதானே பிராரப்தா. அப்ராரப்தா இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகலை, உள்ளே இருக்கு, இந்த ரிசல்ட் அனுபவிக்கல நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பீஜம் பலோன்முகா இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. விதை வடிவில் இருக்கும், அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்காம இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. உடனே நம்ம பாவமே எல்லாம் இல்லைன்னு கிடையாது, ரெடியாக இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு. என்ன பாவம் எப்போ நம்மளை எந்த பாவம் பண்ணுறதுக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? சருதர்மான் பரித்தஜ மாமிக்கம் சரணம் ரஜா அகந்தோன் சர்வபாபே மோக்ஷிஷ்யாமா சுஷா. என்னை சரணடைஞ்சிடு, உன்னை எல்லா விதமான பாவங்களையும் காப்பாற்றிடு, நீ கவலைப்படாதன்றார். ஓகே, அதனால் நம்முடைய கடமை கிருஷ்ணன்ட்ட சரணடையுது. எப்படி சரணடைங்கிறத சைத்தன்ய பிரபு சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிகிட்டே இருந்தோம்னா வில் கேன் சரண் டு கிருஷ்ணா. இப்போ ஆனந்த பேராகிராஃப் ஸ்ரீனா மாதாஜி படிக்க முடியுமா? நீங்கள் படிங்க. ஸ்ரீனா மாதாஜி அத்வைக் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 7ஆம் அத்தியாயத்தின் 28வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளபடி எல்லா பாவ செயல்களின் விளைவுகளையும் முழுமையாக ஒழித்து புண்ணிய செயல்களில் முழுமையாக ஈடுபட்டு இந்த ஜட உலகின் விரும்பிகளில் இருந்து விடுபட்டவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். வேறு விதமாக கூறினால், பரம புருஷரின் பக்தி தொண்டில் உண்மையாக ஈடுபட்டுள்ளவர்கள் ஏற்கனவே எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இக்கருத்து பத்ம புராணத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்ராவத பலம் பாபம் கூடம் பீஜம் பலோன்முகம் கிரமேணேவ பிளியதே விஷ்ணு பக்தி ரதாத்மனா. படிக்க மாட்டேன். அடுத்த இது படிங்க. இது ஒரே பேராகிராஃப் படிங்க. பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு வளர்த்தவை, காத்திருப்பவை, விதையாக உள்ளவை என எல்லா பாவ விளைவுகளும் படிப்படியாக அழிந்து விடுகின்றன. எனவே பக்தி தொண்டின் தூய்மைப்படுத்தும் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்தது. இது பவித்திரம், உத்தமம், மிகவும் தூய்மையானது எனப்படுகிறது.
உத்தம என்றால் அது மிக உயர்ந்தது என்று பொருள். தமஸ் என்றால் இருள் அல்லது ஜட உலகத்தை குறிக்கும். உத்தம என்றால் ஜட செயல்களை விட உயர்ந்தது என்று பொருள். பக்தர்கள் சாதாரண நபர்களை போன்று செயல்படுவதாக சில சமயங்கள் தோன்றினாலும் பக்தியின் செயல்களை உலகாயுத செயல்களுக்கு சமமாக ஒருபோதும் கருதக்கூடாது. பக்தி தொண்டில் அனுபவம் உள்ளவன் அச்செயல்கள் பௌதிகமானவை அல்ல என்பதை அவன் அறிவான். அவை யாவும் ஜட இயற்கை குணங்களினால் கலங்கமடையாத ஆன்மீகமயமான செயல்களாகும். ஸோ அப்ராப்த பலம் பாவம் கூட்டம் பீஜம் பலோன்முகம், இதுதான் அந்த ஸ்டேஜஸ்லாம். ஓகே, கிரமேண பள்ளியது விஷ்ணு பக்தி ரதாத்மனம். என்னென்ன பாவம்லாம் இருப்பாருங்க? அப்ராப்த பலம் பாவம், பாவம் கூடம் பீஜம் பலோன்முகம். ஸோ எதெல்லாம் வந்து சின்ஃபுல் ரியாக்ஷன் ஆல்ரெடி இருக்கோ அதுக்கு நம்ம கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எது வந்து விதையாக இருக்குது தெரியாது நமக்கு, அந்த மாதிரி நிறைய பாவங்கள் இருக்கும். எது இன்னும் ஸ்டாக்கில் இருக்குது, எது முடிய போகுது, இது மாதிரி நிறைய விஷயம் ஓகே இருக்கு இல்லையா? சரி, அதெல்லாமே என்ன ஆகிடும்? தவிடுபடியும் எப்போன்னா ஒருத்தர் பக்தி சேவை பண்ணார்தான். பக்தி சேவையில் எப்போ ஈடுபட முடியும்? ஏஷாம் துன்னகனாம் பாவம் ஜனனாம் புண்ணியகரணாம் தே துவந்த மோக நிர்மத்தா பஜந்தேமாம் திட்டப்பட்டாக. எல்லா விதமான பாவகாரியங்களிலிருந்து விடுபட்டால் பக்தி சேவையில் ஈடுபட முடியும். அதனால் பாவகாரியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பக்தி சேவை அப்படி கிடையாது. நம்ம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்ல சொல்ல பாவங்கள் போய் பாவகாரியங்கள்லாம் நம்ம அந்த விளைவுகள்லாம் போக ஆரம்பிச்சோம். அப்போ ப்ராக்டிஸிங் டயத்தில் ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், பெர்ஃபெக்ஷன் ஆகும்போது சொல்கிறோம், பெர்ஃபெக்ட் ஆனாலும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதான் ஸ்டார்டிங்கு மிடில் எண்டு இது எல்லாமே ஹரே கிருஷ்ணா வந்துடலாம். ஓகே, மலைவாசம் பண்ணிங்க ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பலன்களை நேரடியாக உணரும் அளவுக்கு பக்தி தொண்டின் செயல்கள் மிகவும் பக்குவமானவை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் நேரடி பலனை உண்மையாகவே உணர முடியும். இதில் நமக்கு அனுபவம் உள்ளது. கிருஷ்ணரின் திருநாமங்களை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பவர் அபராதமின்றி உச்சரிக்கும் போது திவ்ய ஆனந்தத்தை உணர்கிறார். மேலும் வெகு விரைவில் எல்லாவித ஜட மாசுக்களில் இருந்தும் தூய்மை அடைகிறார். இது நடைமுறையில் நாம் கண்ட உண்மை. மேலும் கேட்பதோடு மட்டுமின்றி பக்தி தொண்டின் செய்தியை பரப்ப ஒருவன் முயன்றால் அல்லது கிருஷ்ண உணர்வின் பொதுநல செயல்களுக்கு உதவுவதில் தன்னை ஈடுபடுத்தினால் அவன் படிப்படியாக ஆன்மீக முன்னேற்றத்தை உணர முடியும். ஆன்மீக வாழ்வின் இந்த முன்னேற்றம் எந்த விதமான முந்தைய தகுதியையோ கல்வியையோ பொறுத்ததல்ல. இந்த வழிமுறையில் எதுவும் ஈடுபடுவது மூலம் ஒருவன் தூய்மை அடைகிறான். அந்த அளவுக்கு இந்த வழிமுறை மிகவும் தூய்மையானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சொல்கிறேன் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த வேதாந்த சுத்ரா 3.2.26 வரும். மாதாஜி படிக்கணும், படிச்சோம் படிக்கல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதை கேட்டால் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே கேட்டாலும் பாருங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லிக்கலாம், மிஷனரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர்றது, இல்லை நம்ம புக்ஸ்லாம் இது பண்ணுறோம், லைப்ரரியில் புக்ஸ் வைக்கிறோம், இப்போ புக்ஸை வந்து கொடுக்கறது இன்னொருத்தருக்கு, இந்த மாதிரி பண்ணாலுமே அவங்க ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைவாங்க. அதுதான் போட்டிருக்காரு. ஓகே, engage is not only hearing but to trying to broadcast a message of devotional activities as well. Preaching, book distribution, இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகுமா? gradually he feel spiritual progress. ஆன்மீக முன்னேற்றத்தை கொண்டு வரோம். அதனால் இதுக்கு வந்து நிறைய படிச்சுக்கணும் அந்த மாதிரி தகுதியெல்லாம் கிடையாது. ஓகே, இந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணவே என்ன ஆகிடுவாங்க? தூய்மை ஆகிடுவாங்க. ஓகே, சுதா மாதாஜி நீங்கள் வச்சுருக்கீங்களா? புக்கு வச்சுருந்தீங்களா? படிங்க, அடுத்த பிறகு படிங்க. வேதாந்த சூத்திரம் படிங்க. இதே கருத்து வேதாந்த சூத்திரத்தில் 3.2.26 பின்வரும் சொற்களால் விளக்கப்பட்டுள்ளது. பிரகாஷ் பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோனாகிறான். பக்தி தொண்டு அத்தகு சக்தி வாய்ந்த நாரதரின் முந்தைய பிறவியிலிருந்து இதற்கான நடைமுறை உதாரணத்தை நாம் காண முடியும். அப்பிறவியில் அவர் ஒரு வேலைக்காரியின் மகனாக இருந்தார். கல்வி கற்றவரும் இல்லை, பெரும் குடும்பத்தில் பிறந்தவரும் இல்லை. ஆனால் சிறந்த பக்தரின் சேவையில் அவரது அன்னை ஈடுபட்டிருக்கையில் நாரதரும் அதில் ஈடுபடுவார்.
சில சமயங்களில் அன்னை இல்லாத நேரங்களில் அவரே அந்த சிறந்த பக்தர்களுக்கு சேவை செய்வார். இதை நாரதரே கூறுகின்றார். உச்சிஷ்ட லேபான் அனுமோதித்தோ இத் விஜய் சக்ருத் சம்புஞ்சே தத் அபாசத கில் கில்பிஷா ஏவ பிருத்வரு ததாஸ்ய விஷுத்யத தத்ரமம் ஏவம் ருத்தி ருஷி பிரஜாயதே. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.5.25 இந்த ஸ்லோகத்தில் நாரதர் தனது முந்தைய பிறவியை பற்றி தன்னுடைய சீடரான வியாச தேவரிடம் விளக்குகிறார். அந்த தூய பக்தர்கள் 4 மாதம் தங்கி இருக்கும் போது சிறுவனான நாரதர் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடன் நெருங்கிய உறவு வளர்த்தார். சில நேரங்களில் அந்த சாதுக்கள் உணவின் மீதியை தட்டிலேயே விட்டு செல்வார். அந்த தட்டுகளை கழுவும் சிறுவன் உணவின் மீதியை சுவைக்க விரும்பினான். அதற்காக அவன் அச்சிறந்த பக்தர்களின் அனுமதியை கோரினான். அவர்களும் உணவின் மீதியை நாரதரிடம் கொடுத்தனர். இதன் விளைவாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டான். அவ்வாறு தொடர்ந்து உண்டு வந்தபோது சிறுவன் அந்த சாதுக்களை போன்று தூய்மையான இதயத்தை படிப்படியாக பெற்றான். ஸ்வரணம் மற்றும் கீர்த்தனம் மூலம் இடையுறாது பக்தி தொண்டின் சுவையை அந்த பெரும் பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். நாரதரும் அதே சுவையை படிப்படியாக வளர்த்து கொண்டார். நாரதர் கூறினார். ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த ரெமினன்ட் வந்து அவ்வளோ சக்தி இருக்கு. ஓகே, மகாபிரசாதம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பியூர் டிவோட்டிஸ் உண்ட உணவை மிச்சத்தை சாப்பிட்டோன்னா அப்படியே என்ன பண்ணிட்டார், இவரும் தூய் பக்தரம் ஆகிட்டார். இப்படி தான் நாரதர் வர்றாரு. அதுக்கு மேலே ஒரு வேலைக்காரியோடைய ஒரு பையன். ஓகே, இதுதான் ஆசை. எது கண்டுபிடிச்சா நாரதா சேஸ் ஃபர்தர் தத்ரான்வாஹம் கிருஷ்ண கதா பிராக்யாதாம். படி முடிஞ்சா நான் படிக்கிறேன். தத்ரான்வஹம் கிருஷ்ண கதா பிராக்யதாம் அனுகிரஹைனாஷ்ணவம் மனோஹராஹ தாஷத்தயாமே அனுபதம் விஷ்ணுவதா பிரியஸ்ரவஷி அங்கமவாபவத் ருச்சிஹி. படிங்க. By associating with the sage Narada, got the taste of hearing and chanting the glory to the Lord, and he developed a great desire for devotional service. Therefore, as described in the Vedanta Sutra, Prakashas and Karmanyabhyasa. If one is engaged simply in the acts of devotional service, everything is revealed to him automatically and he can understand. This is called Pratyaksha, directly perceived. The word Dharmya means a part of religion. Narada was actually the son of maid servant. He had no opportunity to go to the school. He was simply assisting his mother, and fortunately his mother rendered some service to the devotees. A child Narada also got the opportunity, and simply by the association achieved the highest goal of all religions. The highest goal of all religion is devotional service, as stated in Srimad Bhagavatam. Religious principles. Religious people generally do not know the highest perfection of religion is the attainment of the devotional service. As we have already discussed in regard to the last verse of the chapter 8, Vedeshu Yajneshu Tapasvichaiva, generally Vedic knowledge is required for self-realization. But here, although Narada never went to the school of the spiritual master and was not educated in the Vedic principles, he acquired the highest results of the Vedic study. This process is so potent that even without performing the religious process regularly, one can be raised to the highest perfection. How is this possible? This is also confirmed in Vedic literature.
acharyas, even if he is not educated or has never studied the Vedas, he can become familiar with all knowledge necessary for realization. Okay, thank you. Hare Krishna. ஸோ அதனால் ஆச்சாரியவான் புருஷோ வேதம். ஸோ இந்த மாதிரி ஆச்சாரியரோட சங்கத்தில் இருந்தோன்னா நம்ம நிறைய படிக்காட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து இது வெற்றி நிச்சயமாக கிடச்சிரும். ஓகே, அது நாரதமுனியோடைய இந்த இது தெரியுது இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிம்பிளி அசோசியேஷன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணிட்டார், பியூராகி நாரதமுனியாக மாறிட்டார் அடுத்த பிறவியில். அதான் பிரத்யக்ஷாபகம் தர்மியம். பிரத்யக்ஷானா டைரக்ட்லி பெர்செப்ஷன், அதே டைரக்ட் பெர்செப்ஷன். இந்த மாதிரி பக்தி சேவையில் ஈடுபட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, இது புரிய ஆரம்பிச்சோம். இதுதான் பிரத்யக்ஷாபகம் தர்மியம் சுசுகம் கர்மியம். தர்மியம் விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லையா? அதில் தர்மானா என்னது, சவைவம்சா மரோ தர்மம் ஏதோ பக்தி ஏதோ சஜே. நம்மளுடைய தர்மம் என்னது, பக்தி சேவை ஈடுபடுறது நம்ம தர்மம். இப்படி ஈடுபட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய என்னென்ன பலன்கள் இருக்கோ, வேதங்கள் படிக்கிற பலன்கள், அப்புறம் பிரம்மச்சாரிய பலன்கள், சேரிட்டி கொடுக்குற பலன்கள், இது எல்லா பலன்களும் நமக்கு வந்துடும். ஓகே, ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்கள் படிங்கப்பா. சுசுகம் பக்தி சேவை சுசுகம் இல்லாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டின் வழிமுறை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். சுசுகம் ஏன் பக்தி தொண்டு ஸ்வரணம் கீர்த்தனம் விஷ்ணு என்பதை உள்ளடக்கியதால் பகவானின் பெருமைகளை பற்றிய கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரப்பட்ட ஆச்சாரியர்களால் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவன் எளிமையாக கேட்கலாம். அமர்ந்த நிலையிலேயே அவன் கற்றுக்கொள்ளலாம். பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவுகள் உண்ணலாம். பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது. மிகவும் வலிமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும். பகவான் கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். பக்தன் எதை படைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக உள்ளார். எந்த பொருள் என்பது பொருட்டல்ல. உலகின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய இலை, பூ, சிறு பழம் அல்லது நீர் போன்றவற்றை சமுதாயத்தின் எந்த நிலையில் உள்ள நபரும் அர்ப்பணிக்க முடியும். அதனை அன்புடன் சமர்ப்பிக்கும் போது பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்தில் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பகவானின் தாமரை திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்ததால் சனத்குமாரரை போன்ற முனிவர்கள் மிக சிறந்த பக்தர்களானார். எனவே பக்தியின் வழிமுறை மிகவும் சிறந்ததாகும். இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருள்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதில் உள்ள அன்பை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் அந்த அன்பை மட்டும் ஏற்றுக்கிறார் இல்லையா? வெரி நைஸ் பாயிண்ட். சுசுக்கம் கர்மம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை? ஸோ அதனால் இப்போ நம்ம ஹாப்பியாக இல்லைன்னா நம்ம அந்த ப்ராசஸில் ஏதோ தப்பு நினைக்கக்கூடாது. நம்ம பண்ணுறது ஏதோ தப்பு இருக்குது, புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இதனால் எல்லாருக்குமே கஷ்டம் கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இடம் இது. பத்திரம் புஷ்பம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா? தோயம்னா நீர், பத்திரம் புஷ்பம் ஃப்ளவர், ஸோ ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா? இதை வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நம்ம வந்து பகவானை மகிழ்ச்சியாக நம்ம வழிபடலாம். இது சனத்குமார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? வைகுண்டலோகம் போகும்போது இவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்க. யார்? ஜெய விஜய் உள்ளே விட மாட்டாங்க. இந்த 4 பேரையும் வந்து சாபம் கொடுத்துருவான். அப்போ விஷ்ணு வந்து கீழே இறங்கி வருவார். விஷ்ணு வந்தோடனே அந்த துளசி அந்த வாசத்தை நுகர்ந்த உடனே பக்தனம் ஆயிடுவான். ஓகே, நுகர்ந்த மாத்திரத்தை என்ன ஆயிடுவாங்க? பக்தனம் ஆயிடுவான் இந்த 4 பேரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பக்தி சேவை வந்து. ஓகே, பிருந்தாமராஜ் நீங்கள் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பக்தி தொண்டு நிச்சயமானது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது மாயாவாத தத்துவ ஞானிகள் கூறுவது போன்றதல்ல. அவர்களுக்கும் சில சமயங்களில் பேரளவிலான பக்தி தொண்டினை ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளுடன் ஒன்றாகி விடுவோம் என்னும் கருத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய தற்காலிகமான சந்தர்ப்பவாத பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கிறது. பக்தர் கடவுளின் ராஜ்யத்திற்கு செல்லும் போது அங்கும் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுகிறான். அவன் பரமபுருஷர்கள் ஒன்றாகிவிட முயல்வதில்லை. அடுத்து படிக்கிட்டு
பகவத்கீதையில் காண இருப்பதை போல உண்மையான பக்தி கொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகின்றது. ஒருவன் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனின் நிலை பெற்றிருக்கும் போது அவனது பக்தி கொண்டு ஆரம்பமாகிறது. சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரம். கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சியினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சென்று முன்னேறலாம். ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறைகளை பின்பற்றி குறிப்பாக ஸ்ரீமன் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மை அடையும் போது அவனால் கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமன் பாகவதத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏவம் பிரசன்ன மனசே பகவத் பக்தி யோகத்தா. ஒருவனது இதயம் எப்போதும் எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகின்றதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி கொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித ரகசியமான அறிவிற்கும் அரசனாக விளங்குகிறது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம், கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. ஸோ பிரம்மபூத்தா ஸ்டேஜ் வந்தால் தான் ஒருத்தர் பக்தி சொன்ன ஆரம்பிக்க முடியும். பிரம்மபூத்தா பிரசன்னாத்மா நான் சோஷரி நான் காங்ஷதி சமத் சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். அதுக்கு முன்னால் அப்படியே என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் போட்டிங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் எல்லாம் பக்தி சேவை, மைனஸில் இருக்கும், 0 தான் பிரம்மபூத்தா ஸ்டேஜ். ஓகே, ஸோ இந்த பிரம்மபூத்தா ஸ்டேஜ் தாண்டி தான் போகணும் இல்லையா? அதுக்கு முன்னாலே வரல இன்னும். அதனால் ப்ராக்டிஸிங்கில் இருக்கணும். ஆனால் இந்த கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் அவங்களுடைய முயற்சியில் பண்ணுறது. பக்தி யோகம் கருணையில் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால் பக்தி யோகம் தான் சிறப்பு. எல்லா யோகிலையும் பக்தி யோகம் தான் சிறப்பான யோகம். இது எல்லாராலையும் பண்ண முடியும். இது பண்ணினா எப்படி இருப்பாங்களாம், ஏவம் பிரசன்ன மனசும் பகவத் பக்தி யோதாக ஃபுல்லாக இதயத்தில் அபத்தங்கள்லாம் க்ளீன் ஆகி மகிழ்ச்சி ஆகிடுவாங்க, சத்துவகுணத்துக்கு வந்துடுவாங்க. ஓகே, அதனால் பியூரஸ்ட் ஆஃப் பியூர் இந்த பக்தி யோகம். 3வது ஸ்லோகம் படிக்கலாம். இது ஒரு ஸ்லோகம் பார்த்து முடிச்சலாம். அதோட கலாவதி மாதாஜி படிங்க நீங்கள். அஷ்டதானா புருஷா படிங்க. அஸ்ரத்தானா புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தபா அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டினை அடைய முடியாது. இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகின்றது. துரதிர்ஷ்டசாலி மக்கள் மிக உயர்ந்த நபர்களிடமிருந்து வேத இலக்கியங்களில் எல்லா சான்றுகளையும் கேட்ட பின்னும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வதில்லை. தயக்கமுடி அவர்கள் பக்தி தொண்டில் நிலைத்து நிற்க முடியாது. இவ்வாறாக நம்பிக்கை என்பது கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு மிக முக்கிய தேவையாகும். பரமபுருஷ பகவானாக ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதாலேயே எல்லா பக்குவங்களையும் அடைய முடியும் என்னும் பூரண மன உறுதியில் நம்பிக்கை என்று சைதன்ய சரிதாமிரதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான நம்பிக்கையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டதில் கூட யதாதரே மூல நிசேஷனேன திருப்தியந்தி தஸ்கந்தா குஷோபசாகா ராணோ பகராஸ்தா யதேந்திரியானம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேச்சியா. மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலம் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றன. வயிற்றுக்கு உணவூட்டுவதன் மூலம் உடலின் எல்லா பொருட்களும் திருப்தி அடைகின்றன. அதுவே பரமபுருஷரின் திவ்யமான தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் எல்லா தேவர்களும் எல்லா உயிரினங்களும் தாமாகவே திருப்தி அடைகின்றன.
எனவே பகவத்கீதையை படித்த பின் இதர ஈடுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பரம புருஷருக்கும் பரம புருஷோத்தமரான கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட வேண்டும் என்னும் முடிவுக்கு வர வேண்டும். வாழ்வின் இந்த தத்துவத்தில் ஒருவனுக்கு முழு திருப்தி இருந்தால் அதுவே நம்பிக்கை எனப்படும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒன்று சம்சயாத்மா வினஷ்யதி, அழிஞ்சிடுவான். ஓகே, அவங்க திருப்பி பிறப்பு இறப்பு இந்த உலகத்துக்கு திரும்பிடுவாங்க. நம்பிக்கைனா என்ன? கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணேன்னா எனக்கு முழு பக்குவம் கிடைக்கும் அப்படின்னு நம்புறது தான் உண்மையான நம்பிக்கை. ஓகே, எனக்கு வேற எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, ராகு எது பூஜை பண்ண தேவையில்லை, சனி பகவானை பார்க்க தேவையில்லை. கிருஷ்ண உணர்வை நம்ம நல்லா பயிற்சி பண்ணா எனக்கு பக்குவம் கிடைச்சிடும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி, கலா மாதாஜி இன்னும் மியூட் பண்ணல, சவுண்டா இருக்கு. கலாவதி மீட் பண்ணிக்க. தேங்க்யூ. ஸோ அப்போ கிருஷ்ண உணர்வு பயிற்சி பண்ணால் முழு பக்குவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்பினா அது ஃபுல் நம்பிக்கை. ஸோ அதனால் இந்த மாதிரி கன்க்ளூஷன் வரும். பகவத்கீதை படித்த உடனே கிருஷ்ணோட சரணடைன்ற கன்க்ளூஷன் தான் அதான் நம்பிக்கை. ஓகே, இல்லை நம்பிக்கை கிடையாது. சரோஜ மாதாஜி நீங்கள் படிங்க, நீங்கள் பாதி படிங்க, மலைவாசல் பாதி படிக்கட்டும். படிங்க மாதாஜி. அந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தியாகும். 3 விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளனர். நம்பிக்கையற்றவர்கள் 3வது பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளிப்புறமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் உன்னதமான பக்குவ நிலையை அவர்களால் அடைய முடியாது. சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தவறி விடுவர். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். எங்களது ஆன்மீக பொதுநல செயல்களின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர். தங்களது பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களது பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கை வளர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கை அடைகிறான். அவன் முதல்நிலை பக்தன் என்று அறியப்படுகிறான். 2ஆம் வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேர்ச்சி பெறாவிடனும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வது கிருஷ்ண பக்தியே சிறந்தது எனும் கருத்தில் இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுவார். இவர்கள் 3ஆம் வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள். 3ஆம் வகுப்பினரிடம் சாஸ்திரங்களின் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை. ஆனால் பக்தர்களின் சங்கத்தினாலும் எளிமையான மனதினாலும் பக்தி தொண்டியினை பின்பற்ற முயல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இந்த 3 கிளாஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். பார்த்துக்கணும் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ செகண்ட் கிளாஸாவது அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பிச்சு ப்ரீச்சிங் இந்த மாதிரி இருந்தால் தான் செகண்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ் எப்போனாலும் ஸ்லிப்பாகி திருப்பி போயிடுவாங்க. ஓகே, மலைவாசல் படிங்க, அப்புறம் மிச்சத்தை படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் 2ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தன் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. முதல் நிலை உள்ளவன் முன்னேற்றம் அடைந்து இறுதியில் இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியின் 3ஆம் நிலையில் இருப்பவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய சாஸ்திரங்களின் மூலம் பெறப்படும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. கிருஷ்ண உணர்வின் 3ஆம் நிலையில் உள்ள இவர்கள் சில சமயங்களில் கர்மயோகத்திலும் ஞான யோகத்திலும் நாட்டம் கொண்டிருப்பர். சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பர். ஆனால் கர்மயோகம், ஞான யோகம் இவற்றின் பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உணர்வில் 2ஆம் நிலையையும் முதல் நிலையையும் அடைகின்றனர். கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையும் 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தர பற்றுதல், 2ஆம் தர பற்றுதல், 3ஆம் தர பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தில் 11ஆம் ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்னும் நம்பிக்கையின்றி இதனை வெற்று புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பது போல காணப்பட்டாலும் இப்பாதையினை மிகவும் கடினமாக உணர்கின்றனர். அத்தகையோருக்கு பக்குவம் அடைவதில் சிறு எதிர்பார்ப்பே உள்ளது. இவ்வாறாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ.
ஸோ சமயம் நம்பிக்கை இருக்காது. ஓகே, நம்பிக்கை இல்லாமல் பண்ணுவாங்க, ஏதோ பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் ரிசல்ட்லேயே தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாம நூலெல்லாம் படிக்கணும். படிக்கிறதுலே நமக்கு முன்னேற்றம் வரும். அதே மாதிரி அந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, புக்ஸ் கொடுக்கறது, புக்ஸ் தான் மெயின் ஆக்சுவலாக. இந்த மாதிரி நம்ம புக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து என்ன நமக்கு வந்து கருணை மூலமாக நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதனால தான் இப்போ மராத்தான், டிசம்பர் மராத்தான் வரும். தயவு செய்து எல்லாருமே இதோட கிருஷ்ணா புக் டார்கெட் பண்ணலாம். ஓகே, போனோட பகவத்கீதை டார்கெட் பண்ணலாம், இதோட கிருஷ்ணா புக் டார்கெட் பண்ணலாம். அட்லீஸ்ட் எல்லாரும் ஒரு 3 கிருஷ்ணா புக்காவது வாங்கி நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும், ஒரு சங்கல்பம் எடுத்து என்ன பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணா புக்கை சேல்ஸ் பண்ணால் பரப்பா அவ்வளோ ஹாப்பியானாது. அதனால் நம்ம அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும். இப்போ டிசம்பரில் வாங்கி 3 புக் வாங்கணும்னா எவ்வளோ இருக்கும்? 3 புக்கு வந்து ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபா 350 ரூபா இருக்கணும். 1000 ரூபா வருது 3 புக்கு. அதை நம்ம காசு போட்டு வாங்கி வச்சுட்டு 1 வருஷத்துக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாத நம்மளால். கல்யாணத்துக்கு போனாலே நம்ம ஒரு புக் கொடுக்கலாம். வேறு யாருக்காக பேசி நம்ம விற்றோம்னா மிகப்பெரிய விஷயம். ஆனால் நமக்கு அந்த திறமை இல்லாட்டா அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம லைப்ரரியில் போய் வைக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி இப்போ ஜென்ரல் லைப்ரரி எத்தனை இருக்குது, ஸ்கூல் லைப்ரரி இல்லை காலேஜ் லைப்ரரியிலும் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம நிச்சயமாக நம்மளால் தொண்டு பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் நல்லது நமக்கு. ஹரே கிருஷ்ணா. இப்போ இதை முடிச்சுக்கலாம் கிளாஸை. இப்போ என்ன பண்ணால் நம்ம ஹரே கிருஷ்ணா மாதாஜி சார் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம யாராவது கேள்வி தான் கேட்கலாம், இல்லைனா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, கேள்வி இருக்கா? இதுல முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுது? ஓகே, முதல் நிலைங்கிறது கனிஷ்ட அதிகாரி, 2ஆவது நிலை மத்தியம அதிகாரி, 3ஆவது நிலை வந்து உத்தம அதிகாரி. ஓகே, கனிஷ்ட அதிகாரியுடைய ஃபெய்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீபிள்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர் டிடி மாத்திரம் வர்ஷிப் பண்ணுவார், அவ்வளோதான். பக்தர்களுடைய ரெஸ்பெக்ட் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. டிடி தான், கிருஷ்ணா டிடி, கிருஷ்ணா விக்கிரகம் வச்சுருக்கேன் வீட்டில் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இருப்பார், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டிடி வர்ஷிப் பண்ணுறவங்களாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி கனிஷ்ட அதிகாரி. 2ஆம் கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி அதிகமாக எப்படின்னா அவங்க வந்து 4 பேர் தெரியும். பகவான், பக்தர், அறியாமையில் இருக்காங்க, பொறாமையில் இருக்காங்க. 4 பேரையும் தெரியும். பகவான் பக்தர், அவங்களுக்கு பகவானை வர்ஷிப் பண்ணுவார், பக்தர்களுக்கு மரியாதை கொடுப்பார். இக்னோரண்டாக இருக்கவங்களுக்கு, அறியாமையில் இருக்கவங்களுக்கு ப்ரீச் பண்ணுவார். ஓகே, என்விஎஸ் பீப்புளை அவாய்ட் பண்ணிடுவார். இதுதான் 2ஆம் நிலை. இப்போ 2ஆம் மத்தியமாதிகாரியாக வரணும்னா என்ன பண்ண, அவர் வந்து சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமம் படித்து அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருப்பார். 3ஆவது பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரி. அவர் எல்லாரையுமே கிருஷ்ணர் பார்ப்பார். ஓகே, இவர்கிட்ட கிருஷ்ணர் இருக்கா, இவர் பக்தர், எல்லாரும் பக்தராக பார்ப்பார், தான் பக்தர் இல்லைன்னு நினைப்பார். இதுதான் உத்தம அதிகாரி. சரி, மத்தியம அதிகாரி வந்து கனிஷ்ட அதிகாரிலேருந்து மத்தியம அதிகாரி வரலாம், உத்தம அதிகாரிலேருந்து மத்தியம அதிகாரியாக வரலாம். உத்தம அதிகாரிலேருந்து மத்தியம அதிகமாக வர அவங்களுடைய பீச்சிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். கனிஷ்ட அதிகாரிலேருந்து மத்தியம அதிகாரியாக வர பீச்சிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் எப்படி ப்ரீச் பண்ணணும்னா மத்தியம அதிகாரியாக 2ஆம் நிலைக்கு வந்து தான். இந்த ஃபெய்த் பார்த்தீங்கன்னா கனிஷ்ட அதிகாரியுடைய ஃபெய்த் வந்து ரொம்ப ஃபீபிளாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அவங்களோட நோக்கம் நிறைவேற்றோன்னா அவங்க மாறிடுவாங்க, இல்லை இப்போ வேறு ஏதாவது பேசினாங்களும் அவங்க போயிடுவாங்க. ஏன்னா சாஸ்திரத்தை நம்பிக்கை ரொம்ப கிடையாது, சாஸ்திரம் படிச்சிருக்கோம். 2ஆவது நிலையில் உள்ளவங்க வந்து சாஸ்திரம் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய ஃபெய்த் வந்து அசைக்க முடியாமல் இருக்கும். 3ஆவது நிலையில் வந்து உத்தம அதிகாரி வந்து அவங்க வந்து ஆல்ரெடி டெல்லி மெயின்ஸ் பக்தியில் வந்து முன்னிலைமைக்கு வந்துட்டாங்க. ஓகே, இதுதான் அந்த 3 கேட்டகரி மெத்தட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ, ஹரே கிருஷ்ணா. இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்கள். பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பக்தன் வந்து கிருஷ்ண உணர்வுல இல்லாதான் அவங்களுக்கு அறிவு வந்து வேஸ்ட், அறிவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அந்த அறிவு வந்து அவங்க இப்போ சொந்த அறிவு கிடையாது. ஆக்சுவலாக அறிவு வந்து கிருஷ்ணா கொடுக்குறதா அறிவு. பிரபுபாதர் வந்து இது ஜென்மாஷ்டமி நடக்குது, பிரபுபாதருக்கு வந்து 74 பிறந்த நாள் வியாச பூஜை நடக்கிறது. குரு மகாராஜனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு, அவர் மிகவும் சந்தோஷமா இருக்கிறாரு. ஆமாம், அவன் பிரபுபாதர் டிசைபிள்லாம் அவருக்கு வியாச பூஜை புக்லெட் தராங்க, அதை படித்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இந்த பகவத்கீதையில சொல்ற பிரபு ராஜ வித்யாங்கிறது அறிவின் அரசன். ஆமா, அதாவது அந்த ஆன்மாவுக்கு வந்து ஆன்மாவை பற்றி கேட்கறது ராஜ வித்யா. உடம்பு வந்து அழியும், ஆத்மா அழியாது. பக்தி சேவை இருந்தால்தான் நம்ம பாவங்கள் எல்லாம் போகும். கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி.
மாதாஜி ரெடி ஆயிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே இது கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க எந்த நிலையில இருந்தாலும் வந்து மற்றவங்களுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கா கேட்கல சொல்லுங்க. ப்ரே பண்ணிக்கலாம். ப்ரே பண்ணலாம். கரெக்ட் வெரி நைஸ். யாருக்காகனாலும் ப்ரே பண்ணிக்கலாம். கரெக்ட். இதுல வந்துட்டு பகவத்கீதையில வந்துட்டு என்ன சொல்றது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சேன் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண ஆரம்பிக்கும் போதே வந்து நம்மளோட பாவ விளைவுகள்லாம் அழுதுகிட்டே வரும். ஸோ அது வந்து எண்டு வரைக்குமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா கரெக்டு. 3 ஸ்டேஜ் இருக்கு. அஃபென்ஸ்லெஸ் ஸ்டேஜ், அஃபென்சிவ் ஸ்டேஜ், கரெக்டிங் ஸ்டேஜ், அஃபென்ஸ்லெஸ் ஸ்டேஜ். 3 ஸ்டேஜுமே ஹரிகிருஷ்ணா தான். எண்ட் ஸ்டேஜுமே ஹரிகிருஷ்ணா தான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுபாதுக்கு வந்து 74வது பிறந்த நாள் வருதுங்க பிரபுஜி. அப்போ நியூயார்க்ல இருந்து பெரிய பார்சல் வருது. அதை பிரிச்சு பார்த்தாக்கா பக்தர்கள் வந்து பிரபுபா இது பண்ணி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பிரபுபாதர். அதை வந்து செய்யலாம், அந்த மாதிரி செய்யறது தப்பு இல்ல, பக்தர்கள் வந்து பக்தியில எவ்வளவு முன்னேறி இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுபாதர். இது அந்த இதை பாஸ் பண்ணிடுவாங்க. நான் புகழ் எடுக்க மாட்டாங்க. அந்த புகழை வந்து குரு பரம்பரையில கிருஷ்ணருக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க மாதாஜி. பகவத்கீதை பிரபு, நாம் செய்த பாவம் வந்து நம்ம கிட்ட எப்ப வந்து சேரும்னு தெரியாது. அதனால நம்ம பகவான சரணடைஞ்சோம்னா நம்ம எல்லாவித பாவங்கள் இருந்தும் பகவான் நம்மளை விடுதலை பண்ணிடுவாங்க பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம செடிக்கு வேருக்கு தண்ணி ஊத்தினா எப்படி மரம் கிளைக்கெல்லாம் போதோ, அதே மாதிரி முழு முதற் கடவுளை பக்தி செஞ்சாலே தேவர்கள் எல்லாம் திருப்தி படுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிருதா மாதாஜி வீட்டில் படுத்துக்கோங்க. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து கிளம்ப போறாரு. அவர் உலகம் முழுவதுமே 12 வருஷத்துல 14 முறை சுற்றி அங்குள்ள சிஷியர்களை எல்லாமே அவர் வந்து மகிழ்ச்சி படுத்துறாரு. அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ்ஏ வந்து எப்ப வேணாலும் நீங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து ஹவாய் போற திட்டமிடுறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெரிய கிருஷ்ண பக்தி சங்கீர்த்தனை இயக்கத்தை தமால் கிருஷ்ண கோசாமி வந்து ஏற்படுத்துறாரு. அந்த சங்கீர்த்தனை இயக்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ட். அவருக்கு என்ன கிடைச்சுன்னா, அந்த விசா கிடைச்சிருச்சு. விசா முதல்ல கிடைக்கல இல்லையா, இப்போ இமிகிரேஷனே கொடுத்துட்டாங்க. ரிலீஜியஸ் மினிஸ்டர் சொல்லி அப்புறம் எப்போனாலும் யூஎஸ் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, பக்தி தொண்டு செய்யறது தான் தர்மத்தின் மிக உயர்ந்த குறிக்கோள்னு சொல்றாங்க. பக்தி தொண்டை அடைவது தானே நம்ம தர்மத்தினுடைய மிக உயர்ந்த பக்குவம் நிலைன்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய தன்னுணர்வை அறிவதற்கு இந்த வேத ஞானம் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும். நாம எங்கேயுமே போவேணாம், குருகுலத்துக்கு போகாம இருந்தாலும், வேத கட்டளைகளை தேர்ச்சி பெறாம இருந்தாலும், நாரதர் வந்து என்ன பண்ணாரு, எதையுமே அவர் இது இல்லை. அவர் வந்து தர்மத்தின் கொள்கைகளை வந்து சரியா செயலாற்றதா இருக்கும் போதுதான் பக்குவ நிலையில அவர் ரொம்ப உயர்ந்து விளங்கினார். அதே மாதிரி இந்த வழிமுறை தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. தேங்க்யூ மேரி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் அவர்கள் வந்து சொல்ற ஒரு டிசைபிள் கிட்ட, உன் இதயத்தை நீ சூடாக வைத்தால் உன் உடல் முழுவதும் சூடாக தான் தெரியும்னு சொல்றாரு. கரெக்ட். சிவானந்த பிரபு சொல்றாரு. பகவத்கீதையில வந்து பக்தி சேவை வந்து நம்ம வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள். உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது. பொருட்கள் படைக்கப்படும் போது பகவான் அதில் உள்ள அன்பை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஆசை நடக்குதுங்க. கத்தி சொல்லு. சரி.
ஓகே மார்க் எது இருக்கா? ஞாபகம் நீ ஒன்று நீ சொல்லு. கத்தி சொல்லு. ஆக்சுவலி அந்த ஏசாம் தோ அந்த கதை பார்க்கணும். ஆமா. பாவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பக்தி சொன்ன கேட்டுக்க முடியும். கரெக்ட். ஆனா அந்த பாவத்தை நம்மளால வந்து கழிக்கணும்னா முடியாது. பெட்டர் டு சாண்ட் ஹோலி நேம்ஸ். ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சாண்ட் பண்ணா அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா கழிஞ்சிடும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம பக்தி தோண்ட வந்து ரொம்ப ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சாண்ட் ஹோலி நேம்ஸ். நான் வந்து இல்லையா இல்லையா? சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படி உனக்கு எது பாயிண்ட் இருக்கா? அதாவது அந்த பிரபு வந்து பிரபாத் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எனக்கு கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ண அப்படின்னு எவ்வளோ ஹம்பிளாக இருக்கா பிரபு அதில். வெரி நைஸ் வெரி நைஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம மைண்டாக கவனிக்கணும். ஏன்னா பிரபாதர் வந்து அவ்வளோ ஹம்பிள். நீங்களும் பே பண்ணலாம் அப்படின்ட்டார் இல்லையா? கரெக்டு. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே இந்த கிளாஸ் சொல்லுங்க மாதாஜி. பிரபுஜி ஸ்டாண்டிங் பண்றோம், புக்கெடிங் பண்றோம், எல்லாம் பண்றோம் பிரபுஜி. சில நேரத்துல ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு பிரபுஜி. எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு, ஒரு மாதிரி மனசு. ஏன் பிரபுஜி? ஸோ அதுதான் நம்ம வந்து எப்பயுமே வந்து பக்தி சேவை வந்து கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் சில சமயம் என்ன சோதனைகள் வரும். சில சமயம் என்ன ஆகுன்னா நம்ம வந்து ஃபெமிலியாரிட்டி வந்தது இல்லையா, நமக்கு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இல்லை. அதனால் அந்த டேஸ்ட்டு சில சமயம் கிடைக்காது. ஓகே அந்த விரக்தி இருக்க தான் செய்யும். நம்ம என்ன பண்ணோம், மெக்கானிக்கலாவது அதை பண்ண ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி விரக்தி இருக்கும்போது என்ன பண்ணணும், மெக்கானிக்கலாக இது வந்து குரு சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சிக்ஷா குரு சொல்லியிருக்காங்க, பிரபுபாத புக்கில் இருக்குது, சிக்ஷா குரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அதை மெக்கானிக்கலாக பண்ணணும். சாண்டிங் 16 மாலை பண்ண சொல்லியிருக்கா, 16 மாலை பண்ணுறேன். புக்கு படிக்க புக் படிக்கிறேன். பிரசாதம் ஆஃபர் பண்ணுறேன். பிரசாதம் வந்து நீங்கள் கொண்டு போனாலே ஆஃபர் ஆகிடும். ஓகே நீங்கள் மந்திரம் சொல்கிறது வந்து நம்ம பியூரிஃபிகேஷன், நம்மளுடைய சுத்தத்துக்காக மந்திரம் சொல்லணும். அதனால இது வந்து கருணையில் தான் ஓடுது. அந்த மாதிரி சில சமயம் ஏன் விரக்தி வருதுன்னா நம்ம வந்து நம்ம இன்னும் அந்த பெர்ஃபெக்ஷன் வரலைங்கிறது கிளீனாக தெரியுது. ஓகே எல்லாருக்குமே அந்த விரக்தி சில சமயம் வரதான் செய்யும். அப்போ என்ன பண்ண, மெக்கானிக்கலாவது அட்லீஸ்ட் பண்ணி முடிச்சோம். ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் வந்து ஃபுல்லாக இன்னும் அதை சேன் பண்ணல அப்படி இருக்கக்கூடாது. ஃபுல்லாக சேன் பண்ணிடணும், அவ்வளோதான். அப்படியே நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதை கடந்துட்டோம்னா நம்ம மறுபடியும் 2 ரவுண்ட் சாண்டிங் எக்ஸ்ட்ரா பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதான் ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்க. ஆமாம் கரெக்ட், அது கரெக்ட் தான். எல்லாருக்குமே அந்த ஸ்டேஜ் வரதான் செய்யும். அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். உனக்கு கருத்து என்ன? இல்லை அந்த மாலதி மாதாஜி சொன்னாங்க அந்த இப்போ ரீசெண்டாக பிரபாதோட இதில் அனுப்பினீங்களா லீலாமிருதா அந்த ஆக்சுவலி அந்த ஷாம் சுந்தர் பிரபாதோட டிசைபிள் லீவ் பண்ணுறேன்னு நானே போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். ஸோ சம் டிஸப்பாயின்மெண்ட் வருது. ஆனால் பிரபாத் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா, அந்த டிஸப்பாயின்மெண்ட் எதுனா நம்ம ப்ராசஸை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணாததுனால அந்த டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ராப்பரா பண்ணா நம்ம எல்லாரும் மேக்ஸிமம் நம்ம யுனைட்டட் டிசைனிங் பண்றோம்ல. குணங்களோட தாக்கத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து சில சமயம் மோட் ஆஃப் இக்னரன்ஸ், அதாவது தமோ குணமோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கிற பீரியட்ல நமக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்லலாம், விரக்தி எல்லாம் நிறைய வரும். விரக்தி வரும். நம்ம ப்ராசஸ்லேயே இருக்கோம். ப்ராசஸ்லேயே பார்த்தா நம்ம யுனைட்டட் டிசைனிங் பண்றோம், கரெக்டாக நம்ம கவனிக்காம பண்றோம் இல்லையா. அதெல்லாம் வந்து சில சமயம் நான் ஆட் ஆகி இந்த மாதிரி விரக்தி வரதான் செய்யும். எல்லாரும் விரும்புறது கிடையாது, எல்லாருமே அதில் இருக்கும் ஆக்சுவலா. அதனால அந்த விரக்தி வரும்போது என்ன பண்ணா, நம்ம வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்டென்டிவா ஹரே கிருஷ்ணா கேட்க ட்ரை பண்ணணும். அந்த நேரத்துல வேற ஏதாவது டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு கீர்த்தன் கேட்டா நமக்கு மனசு கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் கொடுக்குமா அப்படின்னா மனசை இன்வால்வ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும். அந்த நேரத்துல விரக்தி வர நேரத்துல மனசை இன்வால்வ் பண்ற மாதிரி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம். அந்த டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல டிஃபரெண்டான ஆக்டிவிட்டீஸ். குக்கிங் பிடிக்குதா, குக்கிங் பண்றது. அதுக்கு டிஃபரெண்டா குக் பண்றது. குக் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு தீர்த்தத்துல போறது, ஒரு ஃப்ளவர் கோர்த்து கொடுத்தா எனக்கு அந்த கொஞ்சம் பக்தி சேவை மெயினா பகவானுக்கு ஃப்ளவர் போடுறேன் அந்த மாதிரி. அந்த we have to change that service கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் அதுல ஒரு ஹாப்பினஸ் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மாறிடும். ஓகே இட் will help. ஓகே ஹரே கிருஷ்ணா. ஓகே ஹரே கிருஷ்ணா 3 minutes ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ வெரி மச். இப்போ எல்லாரும் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சந்திரபஹேவ ச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.